ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஏஓ 2025 இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மிங் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அக்ரி பேப்பருக்கு வந்து ஆகஸ்ட் 5, அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பருக்கு வந்து ஆகஸ்ட் 17ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ், எது வந்து கண்டிப்பாக படிக்கணும், எந்தெந்த கோர்சஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வந்து சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஓகேவா. ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ இப்போ இது வரைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் படிக்க போறேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த டாபிக்லாம் இன்னும் படிக்காம இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர், அக்ரானமி கொடுங்க அப்படின்றது. பட் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிங்கிறது வந்து காமன் சாப்டரா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்ஸ்குள்ளேயும் இதுவும் வந்து வரும். ஸோ வந்து ஈல்ட் எஸ்டிமேஷன், கால்குலேஷனா இருக்கட்டும், ஃபெர்டிலைசர் ரெக்யர்மெண்டா இருக்கட்டும், அதனால கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஓரளவுக்கு காமனா வரனால வந்து இந்த கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்து கட்டாயம் படிக்கணும். ஓகேவா. ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கட்டாயம் படிக்கணும். நம்ம நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஷார்ட்டான நோட்ஸா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை வந்து படிச்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் எந்தெந்த கிராப்புக்கு படிக்கணும் அப்படின்னா, ஸோ சீரியல் கிராப்ஸ் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா. ஸோ சீரியல் கிராப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க யூஸ்வல் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சீரியல் கிராப்ஸ். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஆயில் சீட்ஸ். ஓகேவா. ஸோ ஆயில் சீட்ஸ் வந்து படிக்கணும். ஓகேவா. சீரியல்ஸ், ஆயில் சீட்ஸ். ஓகேவா. இந்த ஆயில் சீட்ஸ்ல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா சன்ஃபிளவர் படிக்கணும். ஓகே, சன்ஃபிளவர் படிக்கணும். அதுக்கடுத்து வந்து சோயாபீன் படிக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எது எது படிப்போங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல. சன்ஃபிளவர், சோயாபீன் படிக்கணும். ஓகே, பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏர் கொஸ்டின்ஸ்ல வந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அது போக வந்து கேஷ் கிராப், காட்டன் படிச்சுக்கணும். ஓகேவா. ஸோ காட்டன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து இதை கிளியர் பண்ணிருங்க. ஓகேவா. காட்டன் படிக்கணும். அதுக்கடுத்து வந்து சுகர் கேன். ஓகேவா. ஸோ இந்த 6-7 கிராப் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீரியல்ஸ் படிச்சிருங்க, ஆயில் சீட்ஸ், காட்டன், சுகர் கேன், இந்த 5-6 கிராப் வந்து நல்லா படிச்சுட்டு, ஸோ அதுக்கடுத்து இண்டிவிஜுவலா வந்து மற்ற கிராப்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமான கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில முக்கியமா சில ப்ராக்டிசஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நிப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிசஸ் வந்து சிக்பீல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்கும். நிப்பிங்கு, ஸோ அதே மாதிரி ரெட்டிங்கு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து எந்தெந்த கிராப்ல வரும் அப்படிங்கிறத வந்து படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் சாயில் ரெக்யர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா. சாயில் ரெக்யர்மெண்ட் ரொம்ப முக்கியம், டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஓகேவா. சாயில் ரெக்யர்மெண்ட் ரொம்ப முக்கியம், டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம், ஃபர்டிலைசர் ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஃபர்டிலைசர் ஷெட்யூல். ஓகேவா. ஃபர்டிலைசர் ஷெட்யூல் ரொம்ப முக்கியம், சாயில் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து சாயில், எந்த டைப் ஆஃப் சாயில் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இது ஃபுல்லா நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேஜரா அந்த கிராப்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிளான் ப்ரீடிங் ரொம்ப முக்கியம். as per சிலபஸ்ல வந்து இந்த டைம் வந்து 26 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்போம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 26 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்போம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் ப்ரீடிங்கை வந்து இப்படி போட்டிருக்க மாட்டாங்க, கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டிருப்பாங்க. நீங்க இந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸோ சின்ன டாபிக் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பயோடெக்னாலஜியும் இதுல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ பயோடெக்னாலஜி ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத இதுல வந்து சேர்த்து படிக்கணும். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை வந்து இதுல படிக்கணும். ஓகேவா. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரையும் இதுல படிக்கணும். ஸோ இதுல வேற எது இம்பார்ட்டன்டா படிக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸ். ஓகேவா. ப்ரீடிங் மெத்தட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா. சிங்கிள் டீசன்ட் மெத்தட், பியூர் லைன் தியரி, ஸோ அதே மாதிரி வந்து பெடிகிரி மெத்தட், மாஸ் பல்கிங் மெத்தட், ஸோ இந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். போத் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் கிராப்ஸ்க்கு வந்து இந்த ப்ரீடிங் மெத்தடை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து குரோமோசோம் அல்பிரேஷன். ஓகேவா. குரோமோசோம் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த 2 டாபிக்கை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்தடுத்த இதுல வந்து போகணும். ஓகேவா. ஸோ இது வந்து ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அது போக பேக் கிராஸ், மல்டிபிள் கிராஸ், ட்ரிபிள் கிராஸ், கிராசிங் மெத்தட்ஸ் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா.
கிராசிங் மெத்தட்ஸை வந்து படிச்சுக்கணும். ஸோ இந்த பிளான்ட் ப்ரீடிங் இந்த பிளான்ட் ப்ரீடிங்ல வந்து இந்தந்த டாபிக்ஸ்லாம் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? அதனால வந்து மெட்டீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியான கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்க்கலாம். ஸோ ப்ரீடிங் அதோட மெத்தட்ஸ், அதே மாதிரி பயோடெக்னாலஜி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீடிங்ல வந்து படிச்சுக்கணும். ஸோ அலைடு ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ போன டைம் லார்ஜர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருந்தாங்க. அலைடு ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி இருக்கு பாத்தீங்களா, அனிமல் ஹஸ்பண்டரி. ஓகேவா? ஏஎம்பின்னு சொல்லுவாங்க, அனிமல் ஹஸ்பண்டரி. ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்டரியில எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கோட் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். கோட் இருக்கு பாத்தீங்களா, கோட்டோட ஸ்பீசிஸ் பிரீட்ஸ். ஓகேவா? கோட்டோட பிரீட்ஸ். ஓகேவா? பிரீடை படிச்சா போதும். ஓகேவா? கோட்டோட பிரீடை படிச்சா போதும். அதே மாதிரி கேட்டில்ல கவு. ஓகேவா? கவோட பிரீடு. அதே மாதிரி வந்து டுவெல் பர்பஸ் பிரீட் ரொம்ப முக்கியம். டுவெல் பர்பஸ் பிரீடு. அதே மாதிரி மில்க் பிரீடு. ஓகேவா? இந்த ரெண்டோட கேரக்டரை மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுல அதாவது டுவெல் பர்பஸ் பிரீட்ல என்னென்ன கேட்டில் என்னென்ன கவு வருது, அதே மாதிரி மில்க் பிரீட்ல என்னென்ன கவு வருது அப்படிங்கிறதோட கேரக்டர்ஸை படிச்சுட்டு வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமா. அதே மாதிரி கோட்டை வந்து ஃபுல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அட்லாஸ்ட் கென்னில் வந்து லேயர் மெத்தட், ஹவுசிங் மெத்தட், அதாவது டீப் லிட்டர், அந்த மாதிரி அந்த லேயர் மெத்தட் மட்டும் படிச்சுக்கணும். அதே மாதிரி கவு ஷெட் ஓரியன்டேஷனும் படிச்சுக்கணும். ஸோ ஓவராலா கோட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்கணும். அதே மாதிரி மில்க் பிரீட்ல அதோட கேரக்டர்ஸை படிச்சவா போதுமானது. இது வந்து ஏஎம்பியை பொறுத்த வரைக்கும். இன்னொரு அலைட் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வந்து ஃபார்ம், மிஷினரி அண்ட் பவர் வரும். ஓகேவா? ஸோ ஃபார்ம், மிஷினரி அண்ட் பவர், ஓகே, எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரி இன்ஜினியரிங் கோர்ஸ். இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா டிராக்டர்ஸ். ஓகேவா? ஸோ டிராக்டர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ், பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? டிராக்டர்ஸ் பத்தி படிக்கணும். பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது வந்து டிஸ்க் ப்ளோ, ஹார்ட் ப்ளோ, மவுல்பர் ப்ளோ, இதெல்லாம் இருக்கு. அதை வந்து பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்டை பத்தி படிக்கணும். செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட் வந்து கல்டிவேட்டர், ஹாரோவர், இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஃபார்ம், மிஷினரியில வந்து டிராக்டர்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அலைடு ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க படிக்க வேண்டியது. ஸோ அது போக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேவா? ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து நீங்க ஐடிகே ரொம்ப முக்கியமா படிக்கணும். இன்டிஜினஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐடிகே அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த பஞ்சகாவியா, ஸோ அதே மாதிரி தசகாவியா, ஸோ இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு இருக்கணும், எப்படி மேட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல இருக்கும். ஸோ இந்த ஐடிகே ரொம்ப முக்கியம். ஸோ அது போக வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன்ஸ். ஓகேவா? ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து படிச்சுக்கணும். இதே மாதிரி தான் இன்னொரு இது இருக்கும் நமக்கு வந்து ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்ல இது படிச்சுக்கணும். ஓகேவா? ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரெஸ் மிட்டிகேட்டிங் ப்ராசஸ், அதாவது வந்து கான்டூர் பண்டிங். ஓகேவா? கான்டூர் பண்டிங், டெரஸ் பண்டிங். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெஞ்ச் டெரஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து 16 to 33% கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ஓகேவா? 16 to 33%. ஸோ இந்த மாதிரி அது எந்தெந்த ஸ்லோப்புக்கு வந்து இது சூட்டபிள், எந்தெந்த சாயிலுக்கு வந்து இது சூட்டபிள் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து கான்டூர் பண்டிங், பெஞ்ச் டெரஸிங், ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்ல. அதே மாதிரி அக்ரோ பாஸ்ட்ரோ கல்ச்சர், அந்த மாதிரி பிளாக் கல்ச்சர், ஸ்ட்ராக்கர் ஷோயிங், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கணும். ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், எஃப்எம்பி, ஏஎம்பி. ஸோ ஓகே, இந்த 4 கோர்ஸை வந்து ஃபுல்லா படிச்சு வச்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் வந்து ஸோ இந்த டைம் வந்து 24 கொஸ்டின்ஸ் இதுல கேட்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போன டைம் வந்து 22 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அக்ரி எக்கனாமிக்ஸ்ல. ஸோ இந்த டைம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அக்ரி எக்கனாமிக்ஸ்ல நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத ஒன்னு இருக்கும். ஓகேவா? ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதுலேயே குறிப்பா டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் சிஸ்டம்ஸ் அப்படிங்கறத ஒன்று கொடுத்துருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் சிஸ்டம் இன் த சென்ஸ், அதாவது சிங்கிள் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்மிங் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 4Cs 5Ps அப்படிங்கலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் இன்டகிரேஷன் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதையும் படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிரைஸ் ஸ்ப்ரெட், அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காசு,
இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கும். அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், ஓகேவா, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து லோன்ஸ், ஓகேவா, ஸோ லோன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் லோன் சாங்ஷன் அப்படிங்கறது வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அக்ரி எக்கனாமிக்ஸ்ல ஸ்கீம்ஸ் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அக்ரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபெர்டிலைசருக்கு சப்சிடி ஸ்கீம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்கீம்ஸும் வந்து எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எப்படி அதை கால்குலேட் பண்றாங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ என்டமாலஜி பேத்தாலஜி, ஸோ 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து லாஸ்ட் படிச்சுக்கலாம். ஸோ காமன் சிம்டம்ஸ் வந்து நீங்க ஸோ இப்போ பெக்குலியரான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் சில பெஸ்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்து வந்து இது படிச்சுக்கணும். இப்போ வந்து ட்ரிப்ஸுக்கு பாத்தீங்கன்னா சில்வரி ஷூட் அப்பியரன்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. சில்வரி ஷூட் அப்பியரன்ஸ் வந்து ட்ரிப்ஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பெக்குலியர் சிம்டம் காஸ் பண்ணுது பாத்தீங்களா, இந்த மாதிரி பெக்குலியர் சிம்டம் காஸ் பண்றத வந்து நீங்க வந்து முக்கியமா படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி காப்பர் பர்ன் வந்து ப்ரௌன் பிளான்ட் காப்பர் காஸ் பண்ணும், காப்பர் பர்ன். ஸோ அந்த மாதிரி பெக்குலியரா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டை வந்து நீங்க டீட்டெயிலா படிச்சுக்கணும். மற்ற பெஸ்ட்டை வந்து ஓவராலா வந்து இது பண்ணிக்கலாம் நீங்க, ஓகேவா. ஸோ சயின்டிபிக் நேம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஓகேவா, சயின்டிபிக் நேம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதை உட்காந்து எல்லா கிராப்புக்கும் படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ எந்தெந்த டெஸ்ட் எந்தெந்த மாதிரியான டேமேஜஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னாலே போதுமானது, ஓகேவா. ஸோ இதுதான் பேத்தாலஜி என்டமாலஜி பொறுத்த வரைக்கும். இதுல என்டமாலஜில இன்னொன்று வந்து வீடு சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், ஓகேவா. வீடு சயின்ஸ் அந்த கான்செப்ட்ல ஒரு பேராசிட்டிக் வீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதாவது ஸ்ட்ரைகா, கஸ்கட்டா, லொரான்டஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஓரபேங்கி இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 4 பேராசிட்டிக் வீடு அதோட மேனேஜ்மெண்ட்டையும் படிக்கணும், ஓகேவா. ஸோ அதோட மேனேஜ்மெண்ட்டையும் படிக்கணும். எதை படிக்கிறீங்களோ வீட் சயின்ஸ்ல இதை படிச்சிருங்க, ஓகேவா. ஸோ 4 அந்த பேராசிட்டிக் பேரசைட், ஸோ அதோட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. ஸோ சீட் டெக்னாலஜில நான் சொல்றது வந்து சீட் சர்டிபிகேஷன் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். சீட் சர்டிபிகேஷன் ப்ரொசீஜர், ஓகேவா. ஸோ சீட் சர்டிபிகேஷன் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா. அதுக்கடுத்து வந்து சீட் வில்லேஜ் கான்செப்ட், ஓகேவா. சீட் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், ஓகேவா. இது ரெண்டாவது இது ரொம்ப முக்கியம், சீட் வில்லேஜ், ஓகேவா. இந்த 2 கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. என்னன்னாலும் சரி இந்த 2 வந்து ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஸோ அது போக வந்து சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, சீட் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. சீட் டெக்னாலஜி ஒரு 4 கிராப்புக்கு மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ காட்டன், மெய்ஸ், பேடி, பல்சஸ், ஓகேவா. ஸோ இந்த 4 கிராப்புக்கு வந்து, ஓகேவா. பல்சஸ்ல ரெட் கிராம் அண்ட் பிளாக் கிராம், ஓகேவா. ரெட் கிராம் அண்ட் பிளாக் கிராம்ல வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 கிராப்பை வந்து நல்லா படிச்சுக்கோங்க சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஓகேவா. இந்த 5 கிராப் வந்து சீடு எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து இதுல படிச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். மேல் லைன், ஏ லைன், பி லைன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. மேல் ஸ்டெரைல் லைன், அதே மாதிரி மேல் ஸ்டெரிலிட்டி, கெமட்டோஜைட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து சீட் சர்டிபிகேஷன் ப்ரொசீஜரை படிக்கணும். அடுத்த சீட் வில்லேஜ் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து காட்டன், மெய்ஸ், அடுத்து பல்ஸ், பேடி. அதே மாதிரி பல்சஸ்ல வந்து ரெட் கிராம், பிளாக் கிராம். அது போக வந்து சன்ஃபிளவர் வந்து இது கூட சேர்த்து படிச்சுக்கணும், ஓகேவா. சன்ஃபிளவர் வந்து இதுல கூட சேர்த்து படிச்சுக்கணும், ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் வந்து சீட் டெக்னாலஜில நீங்க படிக்க வேண்டியது. எக்ஸ்டென்ஷன் அட் லாஸ்ட் வந்து இதை படிச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் நீங்க என்ன கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ், எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனை படிக்கிறத விட்டு ரூரல் சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், ஓகேவா. ரூரல் சோசியாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரூரல் சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி அடாப்டர்ஸ் அண்ட் இனோவேஷன், ஓகேவா. அடாப்டர்ஸ் அண்ட் இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த 2ல வந்து ரிப்பீட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த டாபிக்ஸ்ல எது ரொம்ப முக்கியமானதுங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதை. ஸோ அட்லாஸ்ட் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுல வந்து 5 இயர் பிளான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா. ஸோ ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ல 5 இயர் பிளான்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதை படிக்கணும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல என்னென்ன பண்ணாங்க, செகண்ட் 5 இயர் பிளான்ல என்னென்ன பண்ணாங்க, தேர்ட் 5 இயர் பிளான்ல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத வந்து இது பண்ணிக்கணும். அது போக லீடிங் ப்ரொடியூசர், ஓகேவா. லீடிங் ப்ரொடியூசர்ஸ் வந்து படிக்கணும். ஸோ மெய்ஸ்ல யார் லீடிங் ப்ரொடியூசர்,
பேடியில யாரு லீடிங் ப்ரொடியூசர் அப்படிங்கறத வந்து படிக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து நீங்க நம்மளோட மெட்டீரியல்ஸ்லேயே வந்து செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல என்ன பண்ணாங்க, செகண்ட் 5 இயர் பிளான்ல என்ன பண்ணாங்க, தேர்ட் 5 இயர் பிளான்ல என்ன பண்ணாங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லீடிங் ப்ரொடியூசர் டேபிளர் காலம் போட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பேடியில யார் லீடிங் ப்ரொடியூசர், மெய்ஸ்ல யார் லீடிங் ப்ரொடியூசருங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது ஜென்ரல் அக்ரியில இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். அது போக எஃப்சிஐனா என்னன்னு படிச்சுக்கணும். ஓகே, எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி படிச்சுக்கணும். நேஷனல் சீட் கார்பரேஷனை பத்தி படிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி எஃப்டிஎஸ் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பத்தி படிச்சுக்கணும். ஓகேவா? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பத்தி படிச்சுக்கணும். இந்த கான்செப்ட்ல வந்து ஜென்ரல் அக்ரியில வந்து முக்கியம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வந்து டஃபரா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து இதுக்கு ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நம்மளோட கொலிக்கு இன்னொருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டடி ஹப் டிஎன்பிசி அந்த எக்ஸாம். ஓகேவா? ஸ்டடி ஹப் டிஎன்பிசி அந்த எக்ஸாம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நம்ம கொலீக்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஏஓ கிளியர் டிஎன்பிசி வந்து கிளியர் பண்ணவங்க. ஸோ அவங்கள வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே அதிலே படிச்சுக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து படிச்சுக்கலாம். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ